இந்த காட்சிகளை பார்க்கவே முடியலைல்ல. எவ்வளவு கோரமாக இருக்குது. திருத்தணியில் நடந்த இந்த வன்முறை காட்சி இது ஒன்றும் புதுசும் இல்லை. இது என்ன காரணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியலை. பல்வேறு காரணங்கள் இதன் பின்னணியில் இருக்கிறது. பலரும் இதை தீர்ப்பதற்காக வேண்டி பலருடைய பங்களிப்பு இதில் தேவைப்படுகிறது. அதை நான் மறுக்கலை. ஆனால் அதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி, அரசாங்கம் இதில் உண்மையிலேயே போதையற்ற வன்முறையற்ற ஒரு அமைதி நிறைந்த ஒரு தேசமாக பூமியாக இது இருக்கணும்னு விரும்பினா அரசு நினச்சா உண்மையிலே இந்த காரியத்தில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை காண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, இலங்கையில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த போதைப் பொருளுக்கு எதிரான தன்னுடைய நாட்டை வழிநடத்த போகிற ஒரு மாநாட்டை கூட்டி அதில் அவர் உரை நிகழ்த்தும் போது அதில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்கிறாரு. அது ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன். அவர் சொல்கிறாரு, இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அரசியலை தங்கள் ஒதுங்குமிடமாக பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்படின்னா எந்த வகையிலையும் இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுறவங்க அரசியல் ரீதியான லாபத்தை அடைய முடியாது, அதுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை நான் ஈடுபடுத்த போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வேல்யூவான பாயிண்ட். எப்படி அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு அரசு ரீதியாக அரசியல் ரீதியாக இது மாதிரியான குற்றங்களின் பின்னணியில், குறிப்பாக இந்த குற்றத்தை தூண்டுகிற போதைப் பொருளின் பின்னணியில் யார் இருக்கிறான்னு பார்த்தா, அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் பலரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரான சாட்டையை சுழட்டணும். பல வழக்குகளை என்னால் சொல்ல முடியும். குற்றங்களை தடுக்க வேண்டிய அவர்களே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக யாராவது கொண்டு வந்து அந்த குற்றங்களை பற்றி புகார் கொடுத்தாங்கன்னா குற்றவாளிகளிடத்தில் அந்த செய்தியை இவன் தான் உனக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறான் என்று சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக சாட்டை சுழட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை நாம் கண்டடைய முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதை தாண்டி முஸ்லீம்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உலகம் மீட்டு எடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம கையில் ஒரு சிறப்பான ஆயுதம் இருக்கிறது. இந்த ஆயுதம் இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை நீங்கள் உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது காட்டுகிற தீர்வை இது நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டதை போல உலகத்தில் யாரும் எந்த தத்துவமும் எந்த சட்டமும் வெற்றியை கண்டடைஞ்சதில்லை. இந்த நூலை பயன்படுத்தி தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு அமைதியான சமூகத்தை, வன்முறை இல்லாத போதை இல்லாத சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சமூக அமைப்பை இந்த புரட்சிகர நூலின் வழியாகத்தான் அவங்க நிலைநாட்டினாங்க. அதனால் இதை உலகமெல்லாம் கொண்டு போங்க, அது சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாடம் நடத்தாவிட்டாலும் கூட அந்த புத்தகம் அவங்கள படிப்படியாக பாடம் நடத்தும். இன்னமல் ஹம்ரு ஒல் மைசிரு ஒல் அன்சாபு ஒல் அஸ்லாமு ரிஜுசுமின் அமலி ஷைத்தான். இந்த மதுபானம், சூதாட்டம், பலிபீடங்களிலே குறி கேட்பது, இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய அசுத்தம் நிறைந்த செயல்பாடுகள். ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இது குர்ஆன், இந்த புரட்சிகர வேதம் சொல்லக்கூடிய போதனை. இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து சமூகத்தை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு நம்மால் என்ன செய்ய இயலுமோ அந்த காரியத்தை நாம் செய்து முடிப்போம்.